தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதான் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. என்னாச்சு எங்க குட்டி தங்கம் இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? என்ன வேணும்? பாட்டி, எனக்கு பால் வேணும். அச்சோ, எங்க குட்டி தங்கத்துக்கு பசி எடுத்துக்கிச்சா? பால் சூடு பண்ணியாச்சுடா, கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் பாப்பாக்கு கொடுக்குறோம். அம்மா, நீ மட்டும் இருக்க? நிஷா எங்க? நிஷாக்கு வயிறு வலிக்கு சொன்னா, தூங்கிட்டு இருக்கா பாட்டி. அப்படியா, சரி சரி, நிஷா தூங்கி எந்திரிச்சு வரட்டும். பாப்பாக்கு போர் அடிக்குதா? இன்னைக்கு எங்க தங்கத்துக்கிட்ட விளையாடுறதுக்கு யாருமே இல்ல. இனியா கூட விளையாடலாம் தானடா? பாட்டி, இனியா கூட சண்டை, அவ என் கூட டூ விட்டுட்டா. அதானே, நீங்க ரெண்டு பேருமாவது சண்டை போடாம இருக்கிறதாவது. பாட்டி, இனியா சும்மா சும்மா என்னடா சொல்லிட்டே இருக்கா, அதான் அவ கூட டூ விட்டுட்டேன். அத்தை, அம்மா. அடடே, வாடா மீரா. மீரா, அபிக்குட்டி இங்க என்ன பண்றாங்க கிச்சன்ல? பாட்டி கிட்ட பால். அது ஒண்ணும் இல்லம்மா, பசிக்குதான், பால் வேணும்னு சொன்னா பால் வந்து சூடு பண்ணிட்டோம், கொஞ்சம் ஆறட்டும், அந்த சூடு குடிக்க மாட்டான், அதான் அது வரையும் எங்க கிட்ட உட்காந்து கதை விட்டுக்கிட்டு இருக்கா. ஓ சரிங்க அத்தை. என்னம்மா, ஏதாச்சும் வேணுமா? காஃபி எது குடிக்கிறியாடா? இல்லம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம். உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். நைட்டு என்னம்மா சமைக்க போறோம்? நானும் இனிமே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். மீரா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நாங்க 3 பேர் இருக்கோம், நாங்களே சமைச்சுக்கிறோமா. இல்ல அத்தை, பரவாயில்ல, எனக்கு ஏதாச்சும் வேலை கொடுங்க அத்தை, நானும் கொஞ்சம் ஓரளவு சமைப்பேன் அத்தை. சரிடா, பார்க்கலாம். சிவகாமி அத்தை? அதுவா, அவங்க பாட்டி ரூம்ல இருக்காங்க. பாட்டிக்கு மூட்டு வலியா இருக்குன்னு சொன்னாங்களா, அதனால அண்ணி தைலம் தேய்ச்சி விட்டுறேன்னு போயிருக்காங்க. ஓ சரிங்கம்மா. அத்தை, நாளையில இருந்து நான் ஷாப்புக்கு போயிட்டு வரட்டுமா அத்தை? அட, நாங்களே இதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சோம்டா. உன் மாமா கூட சொல்லிட்டு இருந்தாரு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு பத்தியா, லீவ் போட்டா நல்லாவா இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல. நாளையில இருந்து உன்னை போயிட்டு வர சொல்லணும் நாங்களே நினைச்சோம். போயிட்டு வாடா, இதுல என்ன இருக்கு? எங்க கிட்ட இதுக்கெல்லாம் எதுவும் கேட்கணும்னு இல்ல, உனக்கு என்ன தோணுதோ அதை செய். உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அத்தை? இதுல எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எங்களோட மருமக சொந்தமா ஒரு பிசினஸ் பண்றா, அது எங்களுக்கு பெருமை தானம்மா. போயிட்டு வா, உன்னோட பிசினஸை நீ பாத்துக்கோ. தேங்க்ஸ் அத்தை. இதுல தேங்க்ஸ் சொல்றதுக்கு என்னமா இருக்கு? உன்கிட்ட திறமை இருக்கு, நீயா ஆசைப்பட்டு செய்யற ஒரு வேலைய அது வேண்டான்னு நாங்க சொல்லுவோமா? இந்த காலத்துல எல்லா பொண்ணுங்க கிட்டையும் சம்பாத்தியம் இருக்கணும், எல்லாரும் அவங்க அவங்க துறையில சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. நீ உனக்கு பிடிச்சத தேர்ந்தெடுத்திருக்க, உன்னோட வேலைய நீ பாருமா, யாரும் எதுவும் தடை சொல்ல மாட்டாங்க. அத்தை, அப்புறம் இந்த வீட்ல ஏதாச்சும் சின்னதா ஒரு ரூம் இருக்குமா அத்தை? வேஸ்ட் பொருள்லாம் போட்டு வைக்கிற ரூமா இருந்தாலும் சரி, எனக்கு கொஞ்சமா ஒரு ரூம்ல இடம் வேணும் அத்தை. எதுக்குடாமா? ஆமா, அது வேலை விஷயமா சில பொருள்லாம் வைக்க வேண்டியது இருக்கு, அது வீட்டுக்கு வந்தும் செய்யற மாதிரி சில டைம் இருக்குமா, அதான் அந்த திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ரூம் இருந்தா நல்லா இருக்கும் பாத்தீங்களா, அதாம்மா கேக்குறேன். அட, இதுக்கு தானே ரூம் கேட்டிருக்க, இதுல போய் வேஸ்ட் பொருள் வைக்கிற ரூம்லாம் கேக்குற? ஒன்றும் வேண்டாம், இந்த ரூம்ல சின்னதா இருந்தா போதுமா. இங்க பூஜை ரூம் பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு, அது யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்கம்மா, அந்த ரூம் நீ எடுத்துக்கோ. சின்ன ரூமே போதும் அத்தை. தேங்க்ஸ் அத்தை. அந்த ரூம் சின்னதா தாண்டா இருக்கும், அதனாலயே அந்த ரூம் யாருமே யூஸ் பண்ணாம இருந்தாங்க. உனக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா அதுவே எடுத்துக்கோ. போதும் அத்தை, எனக்கு அதே போதும். சரி சரிம்மா. அகு, கிளியரா செக் பண்ணிட்டல? ஆமா மாமா, நான் டெய்லி செக் பண்ணிட்டே தான் இருக்கேன். 2 டிசைன்ஸ் மட்டும் வந்திருக்கு, பட் அது அவ்வளோ இம்ப்ரெசிவா இல்ல மாமா, எனக்கே பிடிக்கல. சரி, என்னைக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்கேன்? இந்த வீக்கெண்ட் தான் மாமா. இன்னும் 5 டேஸ் இருக்குல்ல ரகு, பார்க்கலாம் இரு. வேற டிசைன்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நமக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்க சான்ஸ் இருக்குல்ல, பார்க்கலாம். 5 டேஸ்க்கு அப்புறமும் எதுவும் வரலனா நம்ம ஆஃபீஸ்லயே அலாட் பண்ணலாம். ஓகே மாமா. அப்புறம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நம்ம 2 பேருமே வெனஸ்டே ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும்னு சொன்னனே? ஞாபகம் இருக்கு மாமா. அது அந்த கிளைண்ட் மீட்டிங் தானே. ஸோ எல்லா
கம்பெனிஸ்ல இருந்துமே வருவாங்க அதுதானே மாமா? ம், ஆமா ரகு. நம்மளோட பெஸ்ட் டிசைன்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி எடுத்து வச்சுக்கோ. ஸோ நம்ம ப்ரெசென்ட் பண்றப்போ நம்மளோட பெஸ்ட் டிசைன்ஸை ப்ரெசென்ட் பண்ணாதான் நல்லா இருக்கும். ஓகே, சிம்பிள் டிசைன்ஸ்லயும் எடுத்துக்கோ அண்ட் நல்ல கிராண்ட் டிசைன்ஸ்லயுமே எடுத்துக்கோ. ஓகே, அப்புறம் நம்ம பண்ண எல்லா டிசைன்ஸ்லயுமே கேட்டகரைஸ் பண்ணி அதுல ரெண்டாச்சும் பெஸ்டா எடுத்துக்கணும். ஓகே. ம், ஓகே மாமா. கோல்ட் அண்ட் டைமண்ட்ல ஆல்ரெடி டிசைன்ஸ் எடுத்து வச்சுட்டேன். பட் பிளாட்டினம்லயும் அப்புறம் பேர்ல்ஸ்லயும் இன்னும் கொஞ்சம் டிசைன்ஸ் அனலைஸ் பண்ணிட்டே இருக்கேன் மாமா. நான் பண்ணிட்டு உங்களுக்கு நாளைக்கு ஈவினிங் சொல்றேன். நீங்களும் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ம், ஓகே ரகு. அப்புறம் நீ கோல்ட் அண்ட் டைமண்ட்ல டிசைன்ஸ் எடுத்துட்டேன்னு சொன்னல, அதுவும் எனக்கு அனுப்பிடு, நான் செக் பண்ணி வைக்கிறேன். ஓகே மாமா, இன்னைக்கு மெயில் பண்ணிடுறேன். ஓகே ரகு. ஏய் வாயாடி, அண்ணி வந்தோடனே போய் அவங்க மேல உட்காந்தாச்சா? எனக்கு மீரா போ அடி பாவி. அண்ணி இவ்ள மட்டும் நம்பவே நம்பாதீங்க, சரியான ஆளு. என்னாச்சு நீயா? சின்ன பொண்ணு ஆக்கதான் சின்ன பொண்ணு, செய்யறதெல்லாம் சரியான வாண்டிவ. அது ஒண்ணும் இல்லக்கா, இவங்க ரெண்டு பேருக்கும் எப்பயுமே செட் ஆகாது. ரெண்டுங்களும் அந்த அளவு சண்டை போட்டுப்பாங்க. ஆனா அடுத்த நிமிஷமே ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. இவங்க சண்டைக்குள்ள மட்டும் நம்ம போயிடவே கூடாதுக்கா. என்ன சொல்றீங்க நிஷா? ஆமாக்கா, நீங்க வேணா பாருங்க, போக போக உங்களுக்கே தெரியும். என்னடா அபி, எல்லாரும் உன்னை பத்தி இப்படி சொல்றாங்க? நீ சேட்டை பண்ற பொண்ணா? நான் கூட அபிக்குட்டி சமத்து பொண்ணு நினைச்சனே. இல்ல இல்ல மீரா, அவ பொய் சொல்றா. இனியா எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை போட்டே இருப்பா. அவ பேட் கேர்ள். அடியே, நான் பேட் கேர்ளா? நீ தாண்டி பேட் கேர்ள். இல்ல இல்ல நீதான் பேட் கேர்ள். ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. சரி சரி சரி, அபிக்குட்டி எப்பயுமே குட் கேர்ள் தான். ஓகே, பார்த்தல போடி. நான் போக மாட்டேன், நீ போ. முடியாது. என்ன பண்ணுவ? பாப்பா பாப்பா, சரி சரி. அக்கா, அப்பா இப்ப எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லல்ல? ஆமா நீ, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். மாமா நல்லா இருக்காருல்ல நீ? நல்லா இருக்காருமா, அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன, டாக்டர் ரெகுலரா வீக்லி ஒன்ஸ் செக்அப் வரணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு 3 மந்த்ஸ்க்கு. அது மட்டும் ப்ராப்பரா பார்த்துக்கிட்டா போதும். அப்புறம் அவங்க சில டயட்லாம் கொடுத்துருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணா போதும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே நல்லா தான் இருக்காரு. ஓ, ஓகே ஓகே அண்ணி. நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்கல்லக்கா? அது அக்கா, நீங்க பயப்படாதீங்க. நாங்கெல்லாம் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டோம். எங்களை உங்க சிஸ்டர்ஸா நினைச்சுக்கோங்க, உங்க ஃப்ரெண்டா நினைச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி இருங்க. நாங்க நமக்குள்ள பேசிக்கிறத நம்மளை தாண்டி வெளியே போகாதுக்கா, நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். ஆமா நீ, ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? எனக்கும் நிஷாக்குள்ள நிறைய சீக்ரெட்ஸ் இருக்க நீ, ஆனா வீட்ல யாருக்கும் தெரியாது. நாங்க 2 பேரும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்போம். இனிமே நாம 3 பேரும், சரியா? இனிமே நாம 3 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். நீங்க கவலையே படாதீங்க நீ, எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட ஃப்ரீயா ஷேர் பண்ணிக்கோங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீயும் தாண்டா. அப்ப சரி. ஆமா, இவ பெரிய மனுஷி, இவ கிட்ட வர நாங்க சீக்ரெட்டை ஷேர் பண்றோம். சரி இனியா, எனக்கும் உங்ககிட்ட எல்லாம் பேசணும்னு ஆசையா தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் வந்தப்போ ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, ஆனா இப்ப பழகிடுச்சு. என்னதான் இருந்தாலும் இது என்னோட ஃபேமிலி தானே, கொஞ்சம் கொஞ்சமா நான் அடாப்ட் ஆகி தானே ஆகணும். அவ்வளவுதான் நீ. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அடாப்ட் ஆக கஷ்டமா தான் இருக்கும், ஆனா ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாருமே உங்களை நல்லா பாத்துப்பாங்க நீ, யாரும் எதுக்குமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா என்ன, எந்த விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியும் அவங்க கிட்ட சொல்லிட்டு செய்யணும்னு நினைப்பாங்க. சரி இனியா, நானும் சொல்லாம எதுவும் செய்ய போறது இல்லைல்ல. இருந்தாலும் ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு, ஆனா இப்ப பரவாயில்ல. ஆனா ஒண்ணுக்கா, நீங்க இங்க வந்ததுல யாருக்கு ஹாப்பியா இருக்கோ இல்லையோ, எங்க அபிக்குட்டிக்கு ஹாப்பியா இருக்கும். அவ எப்ப பார்த்தாலும் உங்க பொம்மையை வச்சுட்டே தான் தூங்குவா. இனிமே கேட்ட உடனே அவளுக்கு பொம்மை கிடைச்சிருமே. அதுக்கு என்ன, இனிமே ஏதாச்சும் புது டிசைன் எந்த பொம்மை செஞ்சாலும் அபிக்கும் செஞ்சு கொடுத்துடலாம். என்னடா அபிக்குட்டி, உனக்கு புது பொம்மை கொடுக்குறாங்களாம், ஓகேவா? புது பொம்மையா மீரா? எப்ப தருவ? என் அபிக்குட்டிக்கு எப்ப வேணாலும் தரேன், ஆனா இப்ப எதுவுமே இல்லையேடா, எல்லாமே தாத்தா வீட்ல இருக்கு. நாளைக்கு எல்லாமே பார்சல் பண்ணி கொடுத்து விட சொல்லியிருக்கேன். அதனால நாளைக்கு பாப்பாக்கு பொம்மை கொடுக்குறேன், சரியா? அண்ணி, அப்போ உங்க வீட்ல நிறைய டிசைனா டிஃப்ரெண்டா நிறைய கிராஃப்ட் எல்லாம் இருந்துச்சுல்ல அண்ணி, அது மாதிரி நம்ம வீட்லயும் வைக்கலாமா? ஏதாச்சும் வேஸ்டா இருந்துச்சுன்னா கொண்டு வரீங்களா அண்ணி? என்ன இனியா, வேஸ்ட் ஆனது கொண்டு போய் வைக்க சொல்றீங்க? நல்லா ஃப்ரெஷ்ஷாவே கொண்டு வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
சேல் ஆகாம சில கிராஃப்ட்ஸ்லாம் இருக்கும். ஒன்று பண்றீங்களா? நீங்க ஒரு நாள் ஷாப்க்கு வாங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சொல்லுங்க, அதே கொண்டு வந்து வச்சிடலாம். நீங்களும் ஷாப்க்கு வரேன்னு சொல்லிட்டே இருந்தீங்க, வரவே முடியலல்ல. அட, இதுவே சூப்பர் ஐடியா இனியா. நாம அங்கேயே போய் பார்க்கலாமே. ஆமா நிஷா, நாம போனா நமக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம்ல. ஆமா ஆமா அண்ணி. ஆனா ஒண்ணு, நீங்க அமௌண்ட் வாங்கிக்கணும். என்ன என்ன இனியா, நம்ம வீட்டுக்கு வாங்குறதுக்கு காசு வாங்கிக்கணும்னு சொல்றீங்க? அக்கா, என்ன சொல்றீங்க? நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கக்கா. பிசினஸ் வேற, வீடு வேற. வீட்டுக்கே நம்ம ஒரு பொருள் வாங்கினாலும் பிசினஸ் பண்ற இடத்துல காசு கொடுத்து தானக்கா வாங்கணும். அதுதான் நல்லது. பிசினஸ் அடிபடாம இருக்கும். நீங்க சும்மா இருங்க. காசு கரெக்டா எவ்வளவோ கரெக்டா வாங்கிக்கலாம்க்கா. ஆமா அண்ணி. சரி, ஓகே. அட பிள்ளைங்களா, இங்கதான் இருக்கீங்களா எல்லாரும்? அத்தை. அட, என்னம்மா மீரா, இப்ப எதுக்கு எந்திரிச்சு நிக்கிற? உட்காரு. இல்லத்த, உங்க முன்னாடி எப்படி? பரவாயில்லத்த, நான் நின்னுக்கிறேன். அட, என்னம்மா மீரா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. முதல்ல உட்காரு. உட்காரு உட்காருன்னு சொன்னேன். அத்தை. இங்க பாரு மீரா, அத்தைங்கெல்லாம் வந்தா எந்திரிச்சு நிக்கணும்லாம் இல்ல. உங்க வீட்ல எப்படி இருப்பியோ அந்த மாதிரி இருக்கலாம். இல்லம்மா. ஒன்னும் பேசக்கூடாது. இப்ப எப்படி இருக்கியோ அதே மாதிரி இரு. ஆமா, இன்னைக்கு என்ன எங்க குட்டி வாண்டுக்கு தூக்கம் வரலையா? இன்னும் முழிச்சிட்டு இருக்க? பாட்டி, எனக்கு தூக்கமே வரல பாட்டி. அதானே உட்காந்து எல்லார் கூடயும் அரட்டை அடிச்சிட்டு இருக்க நீயும். சரிடா, டைம் ரொம்ப ஆயிடுச்சு. இன்னும் தூங்க போகாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போங்க, போய் தூங்குங்க. நிஷா, நீ அபிய தூங்க வைக்கிறியா இல்ல நாங்க எடுத்துட்டு போட்டுமாமா? நான் நிஷா கூட தான் இருப்பேன். அதானே. அத்த, அவளை நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க, தூங்கிடுவாத்த. சரிடாமா, எல்லாரும் ரூமுக்கு போங்கம்மா, டைம் ஆச்சு. சரிங்க அத்த. இனியா, பால் குடிச்சியா இல்லையா? மா, எப்பயும் நீங்க தானே கொண்டு வருவீங்க. ஓடி. சரி, நான் போய் எடுத்துக்கிறேன். அது போய் பாடுப்போ. இப்ப நல்லா முழிச்சு முழிச்சு உட்காந்து அரட்டடிக்க வேண்டியது. காலையில 8 மணி ஆனாலும் எந்திரிக்கிறது இல்ல. காலேஜ் போகணும்டி, ஞாபகம் இருக்கா இல்லையா? சரிம்மா, போறேன். வாமா வசந்தி, நாம போய் தூங்கலாம். சரிங்க அண்ணி. ஏய், இப்போ உனக்கு என்னடி? இல்ல, டெய்லி அத்தை கிட்ட திட்டு வாங்கலனா உனக்கு தூக்கமே வராதுல்ல? அது என்னமோ உண்மைதான் நிஷா. எப்பவும் அம்மா கிட்ட திட்டு வாங்கலனா அன்னைக்கு நாளே முடிஞ்ச மாதிரி இல்ல. அப்பாடி, இப்பதான் போய் ஃப்ரீயா தூங்க போறேன். சரி அண்ணி, இதுக்கப்புறமும் நான் இங்கே உட்காந்து பேசிட்டு இருந்தேன். போன அம்மா ரிட்டர்ன் வந்து இன்னும் 2 திட்டு விடுவாங்க. வேண்டாம் சாமி, இவங்க கிட்ட வாங்கின திட்டே போதும். நானும் போய் தூங்குறேன் அண்ணி. குட் நைட். சரி இனியா, நானும் கிளம்புறேன். உங்க 2 பேருக்குமே குட் நைட். அபிக்குட்டி, குட் நைட். குட் நைட். சார் இல்லையா? அவரு தூங்கிருப்பாருன்னு நினைச்சு வந்தேன். சரி, அவரு எப்படி வந்தாலும் சோஃபால தான் தூங்குறேன்னு போவாரு. அவர் வரத்துக்கு முன்னாடி நம்ம கீழே படுத்துடலாம். முன்னாடியே இந்த பெயிண்டிங்கை பார்த்தேன், ஆனா அவர் இருக்கிறனால அத பக்கத்துல போய் பார்க்கல. அழகா இருக்கே இந்த பெயிண்டிங்கு. ஆர்டிஸ்ட் நேமே இல்ல, நல்லா சிம்பிளா எலகண்டா இருக்கு. கலர்ஸும் சூப்பரா இருக்கு. ஓகே ஓகே, இவருக்கு பெயிண்டிங்லாம் பிடிக்குமோ? பெயிண்டிங்லாம் வாங்கி வச்சிருக்காரு. ஆனா இந்த ரூம்ல வேற எங்கேயுமே பெயிண்டிங் இருக்க மாதிரியே தெரியல. இந்த வால்ல மட்டும்தான் நான் பார்த்தேன். ஒருவேளை இந்த பெட்க்கு பின்னாடி இருக்க வால்ல இந்த பெயிண்டிங் மாட்டினா நல்லா இருக்கும்னு தோணிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால வாங்கி மாட்டியிருப்பாரு போல. ஓகே ஓகே, பெயிண்டிங்லாம் ரொம்ப பிடிக்கிறவரா இருந்திருந்தா இந்த ரூம் ஃபுல்லா கண்டிப்பா பெயிண்டிங்ஸ் இருந்திருக்கும்ல. இந்த வால்க்கு நல்லா இருக்குன்னா வாங்கியிருக்காரு போல. இந்த பெயிண்டிங்கோட ஆர்டிஸ்ட் நேமே இல்லையே. ஏதாச்சும் சிம்பிள் ஆச்சும் இருக்கும். யாரு பெயிண்ட் பண்ணாங்கன்னு தெரியலையே. யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. அவர்கிட்ட ஒருவேளை அவருக்கு தெரியுமோ தெரியாதோ. எதுக்கு கேட்டுட்டு? வேண்டாம் வேண்டாம், அப்புறம் கேட்டு தெரியலனா தப்பா எடுத்துக்க போறாரு. நமக்கு எதுக்கு வம்பு? ஆனா ஒண்ணு சார், உங்க டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. இது நீங்க எதுக்காக வாங்குனீங்க? அழகா இருக்கும்னு வாங்குனீங்களா என்னமோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா உண்மையாவே நல்லா இருக்கு சார். சரி, இவரு எப்ப வருவாரோ தெரியல. நாம அவர் வரதுக்கு முன்னாடியே படுத்து தூங்கிடலாம். அதுதான் நல்லதுப்பா. எங்க? இங்கதான் இருக்கு. சரி, நம்ம படுத்துடலாம். இப்பவே தூங்கினாதான் காலையில சீக்கிரமா எந்திரிக்க முடியும். ஆமா, கல்யாண இடத்துல இருந்து இந்த வீட்டுக்கு மருமகளாவே நான் நடந்துக்கல. இனிமே நல்ல மருமகளா நடந்துக்கணும். சீக்கிரமா எந்திரிச்சு ஏதோ நம்மளால முடிஞ்சதையாச்சும் செய்யணும். நாளையில இருந்து ஷாப்க்கு போலான்னு சொல்லிட்டாங்க.
இருந்தாலும் நம்மளால முடிஞ்ச வரையும் சின்ன சின்ன ஹெல்ப்பாச்சும் பண்ணணும்ல. அம்மா சொல்லி தான் அனுப்புனாங்க. சீக்கிரமா எந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் செய்யணும்னு. நாளைக்கு சீக்கிரமா எந்திரிச்சிடணும். ஓகே ரகு, இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு, செக் பண்ணிட்டேன். ஓகே, நீ நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு ஃபார்வர்ட் பண்ணு. நீயும் இப்போ தூங்க டைம் ஆச்சு பத்தியா, நாளைக்கு பார்த்துக்கலாம். சரிங்க மாமா. ஓகேடா, குட் நைட். குட் நைட் மாமா. இவங்க என்ன கீழே படுத்து தூங்குறாங்க? ஷோ, இவ்ளோ பெரிய பெட் இருக்கு, இந்த பெட்லயே படுத்து தூங்கலாம்ல. ஒருவேளை சேர்ந்து படுத்து தூங்குறது விருப்பம் இல்லைன்னா சொல்லியிருக்கலாம். நானாச்சும் போய் சோஃபால படுத்திருப்பேன். நான் வரதுக்குள்ள கீழே படுத்து தூங்குறீங்க. ஹூ, என்னதான் சொல்றதோ எனக்கு தெரியல. அவங்க வீட்ல பெட் சின்னதா இருக்கும், ஓகே, கீழே படுத்து தூங்குனாங்க. இங்கதான் இவ்ளோ பெரிய பெட் இருக்குல்ல. ம், சொன்னா புரிஞ்சுப்பாங்களா? நாம எது சொல்லியும் கம்பல் பண்ணவும் முடியாது. அவங்களா புரிஞ்சுப்பாங்கன்னு நினைச்சா ம்ஹும். ஹ, சொன்னா மட்டும் புரிஞ்சுக்கவா போறாங்க? அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்ய போறாங்க. ஆனா ரொம்ப நேரம் இப்படி கீழே படுத்திருந்தா என்ன ஆகுறது? ஏசி ரூம் வேற, சோஃபாலையாச்சும் படுக்கலாம்ல. ம், என்ன சொல்றதோ எனக்கு தெரியல. பேசாம நாம ஏசி ஆஃப் பண்ணிடலாம். வேற என்ன பண்றது? இவங்க கிட்ட இப்ப எழுப்பி சொன்னாலும் நல்லா இருக்காது. நல்லா தூங்குறாங்க போல. சரி, இன்னைக்கு ஏசி ஆஃப் பண்ணிட்டு நாளைக்கு நைட்டு கண்டிப்பா இதை பத்தி பேசிடணும். ஒன்று அவங்க மேலே படுக்கட்டும், இல்லைன்னா சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம். என்ன விலை அழகே, என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவே, விலை உயிரென்றாலும் தருவே, இந்த அழகை கண்டு வியந்து போகிறே.